கூட பாண்டியன் யோசிக்காம மருமகள் இருக்காங்கன்னு கூட பார்க்காம இங்க செந்தில திட்டுறது வீட்ல இருக்க யாருக்குமே பிடிக்கல. கோமதி அதை பத்தி பாண்டியன் கிட்ட சொன்னாலும் பசங்களை கண்டிச்சு தான் வளர்க்கணுன்ற மாதிரி எங்க பாண்டியன் சொல்லிட்டு போகவும் செய்றாங்க. ஆனா கோமதி இங்க தனியா போய் பார்த்து செந்தில சமாதானப்படுத்த செஞ்சாலும் தனக்குன்னு ஒரு வேலை வேணும், அப்படி இருந்தா தான் இந்த வீட்ல மரியாதை கிடைக்கும், இந்த வீட்ல கதிர் எப்படி இருக்கான் அந்த போல தான் நானும் இருக்கணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. நான் எப்படியாவது சமாதானப்படுத்திடுறேன் சொல்லிட்டு மீனாவும் இருக்காங்க. இது போக வீட்ல இருக்க எங்க சோனியா வேற பத்தாததுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இதுல எதுவுமே கண்டுக்காம அரசி போனுக்கு மேல போன் பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த குமார் கூட. குமார் எப்படியாவது அரசி மூலமா பிரச்சனையை கொண்டு வரணும் நினைச்சுதான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. இதுக்கு உறுதுணையா இருக்கிறது இந்த சுகன்யா தான். சுகன்யாவும் இப்படி இருக்க நேரத்துலதான் பழனிக்கும் சுகன்யாவுக்கும் வீட்டுல பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கு. பழனியோடைய முகமும் சரியே இருக்க மாட்டுது. இதுல செந்தில் கவனிச்சாலும் தனக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி மட்டுமே யோசிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கதான் செய்றாங்க. பத்தாதுக்கு எங்க தங்கமேல இன்னொரு பக்கம் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க. இங்க சரவணனும் இங்க தங்கமேல ஒரு வழியா எப்படியோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அது எப்படின்னா இங்க தங்கமேலும் ஒரு பொய் சொல்லிடுறாங்க, நான் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறாங்க, அங்கேருந்து என்னை கூட்டிட்டு போனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சரி கொஞ்ச நேரத்துல நாங்க வந்துடுவேன், நான் பஸ் ஏறிட்டேன் மாதிரி பொய் சொல்லவும் செஞ்சிடறாங்க. இது மாதிரி ஒரு நாள் 2 நாள்ல இது மாதிரி தொடர்ந்தே இங்க தங்கமேல் பொய் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எப்பதான் விடிவு காலம் பிறகுமோ, நானும் ஒரு குழந்தைக்கு அம்மாவானதான் இந்த வேலைக்கு நம்ம போக முடியாம இருக்க முடியும், இல்லைனா இவர் தினமும் தன்னை அழைக்கி வைக்கிறேன். ஒரு நாள் லேட் ஆனதுனால 8 மணிக்கு ஒரு நாள் லேட்டா வந்ததுனால தொடர்ந்து இதே போல அவர் செய்யவும் ஆரம்பிச்சிடுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம தங்கமேலுக்கு அந்த ஒரு சோகம் வேற இருக்கதான் செய்யுது. பாக்கியத்துக்கிட்ட ஐடியா கேட்கணும்னு நினைச்சாலும் அவங்க அம்மா கிட்ட பேசுறது கூட இங்க ரொம்பவே பதட்டப்படுறாங்க. வீட்டுல இனி எந்நேரமும் ஒவ்வொரு ஆளும் இருந்துகிட்டே இருக்க செய்ய எங்க தங்கமேலுக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கதான் செய்தேன். எப்படியாவது சீக்கிரமா தனக்கு ஒரு குழந்தை உருவாகணும், அந்த குழந்தை மூலமா தான் தனக்கு இது மூலமா ஒரு பெரிய வெடிப்பு காலம் பிறக்கணும் மாதிரி எங்க தங்கமேலே யோசிக்க செய்யறாங்க. பத்தாத்துக்கு இந்த வீட்டுல இருக்க பழனிக்கும் எங்க சுகன்யாவுக்கு திரும்பவும் ரூம்ல இருக்கும் போதே பிரச்சனை வருது. நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆசை ஒரு பூ அல்வான்னு எதையுமே வாங்கிட்டு வர மாட்டீங்கன்னு சொல்லி கேட்க, என்ன காசு இல்லைன்னு சொல்ல போறீங்க, ஒண்ணுமே ஒரு 10 ரூபாய் காசு கூட கையில வச்சுக்காதால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறப்போ எனக்கு உண்மையிலே சொல்ற போறேன்னா அவ்வளவு கோவம் வருது உங்க மேல. இந்த ரூமும் சரியில்லை, இந்த வீடும் சரியில்லை, நீங்களும் சரியில்லை, பிடிக்காத ஒரு இடத்துல பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, அதுக்கு பழனி சொல்றாங்க, பிடிக்கலனா நீ அப்பவே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு என் அண்ணனுங்க கிட்ட சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லும்போது அதுக்கு சோனியா சொல்றாங்க, எங்க சொன்னாங்க உங்க அண்ணனுங்க 2 பேரும், உங்க அண்ணனுங்க 2 பேருமே என்கிட்ட நீ எப்படியாவது பழனியை கல்யாணம் பண்ணிக்கோ, பழனிக்குன்னு ஒரு பிசினஸ் அமைச்சு கொடுத்துட்டான், அப்புறம் நீங்க தனியா சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திக்கலாம்னு சொன்னாரு. ஆனா இப்ப வரைக்கும் பிசினஸ் அமைச்சு கொடுக்கறத பத்தி அவங்கவே கேட்டாலும் நீங்க அதுக்கு தான் ஒத்து வர மாட்டீங்களே. இந்த கடையில தான் இருப்பேன், காசே கிடைக்கலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, சும்மானாலும் அந்த கடைக்கு வேலை பார்த்து கொடுத்துருவேன்னு இங்க உங்க மச்சான் கடையில தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சொல்ல, மெதுவா பேசி சுகன்யா, வெளியில எல்லாருக்கும் கேட்டுற போதுன்னு பழனி எடுத்து சொல்றாங்க. ஆனா சுகன்யா அதை எதையுமே காதுல வாங்கிக்காம வேகமா தான் சத்தம் போடுறாங்க. இது கோமதி காதுக்கும் விழதான் செய்யுது. கோமதி காதுக்கு விழுந்தாலும் என்ன பண்றது, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பத்தி என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனையில இருக்காங்க பழனியும். பழனி இப்படி அடுத்த நாள் காலையிலேயே இங்க கடைக்கு கிளம்பி போக அதுக்கு நீங்க சுகன்யா சொல்றாங்க, என்னங்க இன்னைக்கு சாயங்காலம் வரும்போது அப்படின்னு சொல்ல வரப்போ, என்னப்பா வேணும், எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா அப்படின்னு இங்க பாண்டியன் சொல்ல, அது இல்லம்மா அண்ணன் அது அப்படின்னு தயங்கி நிக்க, என்னங்க எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கேட்க முடியும், புருஷன்கிட்டன்னு அவ எதையுமே கேட்க கூடாதா அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லி இங்க பாண்டியன் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வர எங்க பழனி கிட்ட எங்க பாண்டியன் கேட்குறாங்க, என்னடா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எதுவாக இருந்தாலும் நம்ம கடையில் இருக்க எடுத்துட்டு போய் கொடுக்கலாமேன்னு சொல்லும்போது, இல்லைன்னு இல்லை மச்சான், அது அவளுக்கு புதுசாக கட்டிக்கிறதுக்கு சாரி, அப்புறம் ஏதேதோ இங்கே லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கான், அதெல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் பணம் வேணும் மச்சான் அப்படின்னு சொல்ல, என்னது பணமா, எவ்வளோ ரூபா வரும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ஒரு 5000 ரூபாய் கிட்ட வரும், இப்போதைக்கு எனக்கு கடனாக கொடுங்க மச்சான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் எங்கள் பாண்டியனுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா கடனா கேட்குறேன், அந்த கடையில் நீ எத்தனை வருஷமா வேலை பார்த்துருக்க, ஒரு 5000 பணத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேனான்னு சொன்னதும் இதை கேட்டு இங்கே பழனி அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன மச்சா சொல்கிறீங்க, ஒரு 500ரூவானாலும் அதை கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் 500ரூவாயா இருந்தாலும் நான் கொடுக்கறதுக்கு யோசிப்பேன் தான், இப்போ தான் உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு இந்த பொண்ணு வந்திருக்கு, அதுவும் இல்லாமல் அதுக்கு தேவையான பொருட்கள் தானே இதில் எழுதியிருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கி கொடு, நானும் அந்த பணத்தை தரேன் அப்படின்னு பாண்டியன் ஒத்துக்கிறாங்க. பாண்டியன் இப்படி ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம்தான் அப்படின்னு நினச்சி இங்கே பழனி சந்தோஷத்தில் தான் இருக்காங்க. பாண்டியன் பணத்தை கொடுக்க இங்கே வெளியில் வாங்குறதுக்காக பழனி போக செந்திலுமே கூட தான் வராங்க. என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்பாவா இதுன்னு அப்படின்னு செந்தில் சொல்ல, என்னாலையும் தான், ஆனால் கேட்டால் காரணமும் என்னென்னமோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. சரி அண்ணா எங்கள் அத்தை என்னென்ன லிஸ்ட்டு கொடுத்தாங்களோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இங்கே பழனி நின்றுட்டுருக்கேன். இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தனியார் கடைக்கு போகிறாங்க. அங்கே போய் இங்கே அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்லேருந்து எல்லாமே வாங்கவும் செய்கிறாங்க. சில ஐட்டம்ஸ்லாம் அவங்க எழுதியிருக்கிற மாதிரி அது கிடைக்கவும் செய்து அதெல்லாம் வாங்கிட்டு இருக்க நேரம் தான்
பழனி வந்து ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு ஆளுகிட்ட பேசிட்டு ரொம்ப மூட் அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியேயும் வராங்க. வெளியே வரவங்க என்ன ஆம், எ- என்ன பில் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு நிமிஷம் செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. எடுத்த பாதி பொருட்களை அங்கேயே வச்சிடறாங்க. எது முக்கியமா எது தேவையோ அதை மட்டும்தான் வாங்கிட்டு வராங்க. அது ஒரு 500 600 ரூபாய் அந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து பில் போட, இதை கேட்டு இங்க உடனே செந்தில் சொல்றாங்க, என்னாச்சு 5000 ரூபாய்க்கு இங்க லிஸ்ட் போட்டிருந்தாங்க, நீங்க என்ன வெறும் 1000 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்க, இதை கேட்ட உடனே பழனி சொல்றாங்க, அவளுக்கு தேவையானது எதுவோ அதை மட்டும் வாங்கினா போதும், எதுக்கு தேவையில்லாம காசு செலவு பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம 5000 ரூபாய்த்தையும் செலவு பண்றோமா இல்லையான்னு கணக்கு பாக்குறதுக்காக கூட இங்க நம்ம மச்சா கொடுத்துருக்கலாம்ல. இல்லைன்னா இதை வச்சு நம்ம எப்படின்றத பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு கூட அவர் கொடுத்துருக்கலாம். மொத்தத்தையும் செலவு பண்ணிட்டு போய் நிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்ல, என்னமோ நீங்க இப்படி திடீர்னு கடைக்கு வந்த பிறகு மாறி பேசுறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. சரி வா செந்தில், உனக்கு இப்ப புரியாது, போக போக புரியும், வா போகலான்னு சொல்லி இங்க கூட்டிட்டு போறாங்க. கடைக்கு போனதும் என்னடா வாங்கிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாம் வாங்கிட்டேன் மச்சான் அப்படிங்கிறாங்க. பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கடையில இருக்கவரை பார்த்து, நான் ஒரு 5000 பணத்தை கொடுத்தேன், அந்த பொண்ணு கேட்டது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டான். அந்த பொண்ணுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு இவனுக்கு தெரியாதா என்ன? கொஞ்சம் குறைச்சு கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாம்ல, 5000 பணத்தையும் செலவு பண்ணிட்டு வந்து நிக்கிறான் பாருங்கன்னு சொன்னதும் இங்க உடனே செந்தில் வந்து பார்க்கவும் செய்றாங்க பழனிய. பழனியும் இங்க கண்ணை காட்ட, பாத்தியில உங்க அப்பாவை பத்தி உன்னை விட அதிகமா பக்கத்துல இருந்து பார்த்தது நான் தான், எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும், கேட்டதும் 5000 பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இப்படிதான் பேசுவாருன்றதும் நல்லாவே தெரியும், அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க உடனே பழனி என்ன பண்றாங்க, இந்தாங்க மச்சான் மீதி 4000 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க கொடுக்குறாங்க. என்னடா 5000 ரூபாய் பணத்தையும் செலவு பண்ணிட்டேன்னு? இல்ல மச்சான், எனக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இங்க சுகன்யாவுக்கு தேவையான அந்த புடவையை மட்டுமே வாங்கிக்கிட்டு மீதி பணத்தை இங்க கையில கொடுத்துட்டு போக, சிக்கனமா இருக்கணும்னு எங்க பழனியை பார்த்தாவது கத்துக்கோ அப்படின்னு இங்க திரும்பவும் செந்தில பிடிச்சு திட்டுறாங்க. செந்திலுக்கு கோவம் வந்தது வரதான் செய்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு உள்ள போயிட்டு வேலையும் பார்க்க போயிடுறாங்க. இதுக்கிடையில வீட்டுக்கு போறேன் எங்க பழனி அங்க சுகன்யாவை பாக்குறதுக்காக போறாங்க. சுகன்யா வீட்டுல இருக்க, சுகன்யாவை தனியா கூப்பிடுறாங்க. உள்ள வர சுகன்யா கிட்ட, ஆமா இந்த சுகன்யா அப்படின்னு சொல்லி கொடுக்க, என்னங்க இது, நான் உங்ககிட்ட எத்தனை லிஸ்ட் போட்டு கொடுத்தேன், அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, மீதி எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன உங்க மச்சான் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படிதானே? பணம் கொடுக்க முடியலன்னா எதுக்காக நீங்க இந்த வீட்டுல இருக்கணும், கிளம்பி அந்த வீட்டுக்கு வர வேண்டியதானே? இப்போ எனக்காகவே எதுவுமே செய்ய மாட்டீங்க, அப்புறம் உங்க கூட வாழ்ந்து உங்களுக்கு ஒரு குழந்தை வரும்போது அந்த குழந்தை ஆசைப்படுறதை மட்டும் உங்களால எப்படிங்க வாங்கி கொடுக்க முடியும், எப்படிங்க செய்ய முடியும்? இங்க பாருங்க, என்னை திரும்ப திரும்ப கோவப்படுத்தி பேசிட்டே இருக்காதீங்கன்னு சொல்லி இங்க திட்டுறது மட்டும் இல்லாம பழனியை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுறாங்க. இத்தனை வருஷமா இந்த வீட்டுல ஒண்ணுத்துக்கும் ஆகாத ஒருத்தனா தான் இந்த வீட்டுல இருந்திருக்கீங்கல்ல, இவங்க எல்லாருக்கும் எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு வேலைக்காரனை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதுமே எங்க பயங்கர கோவத்துல இந்த பழனி பல்லார்னு ஒரு அறையை விடுறாங்க. அறையை வாங்கிட்டு சுகன்யா அப்படியே நிக்க, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, இது நாள் வரைக்கும் பொறுத்து பொறுத்து போனேன், ஆனா இதுக்கப்புறம் நான் இதுக்கு பொறுத்து போகணும். இன்னைக்கு நீ கேட்ட அத்தனை பொருட்களையும் அந்த கடையில நான் வாங்க தான் செஞ்சேன், வாங்கிட்டு வந்தேன். மச்சானும் எதையுமே கேட்காம நான் கேட்ட பணத்தை கொடுக்க தான் செஞ்சாரு. ஆனா என்ன பிரயோஜனம், அவர் பணத்தை கொடுத்து அது மொத்தமா நான் வாங்கிட்டு போனாலும் பிரச்சனையா இருக்கும், அதை நான் வாங்கிட்டு வந்து கொடுத்திருந்தாலும் உன்னுடைய மனசு சந்தோஷமே அடைஞ்சிருக்காது, ஏன்னா அப்படிப்பட்டவ தானே நீன்னு சொன்னதும், என்னங்க நீங்க இப்படி திடீர்னு அடிச்சுட்டு என்னென்னமோ பேசுறீங்க அப்படின்னு சுகன்யா கோவப்பட, அதுக்கு உடனே பழனி சொல்றாங்க, இங்க பாரு சுகன்யா, இன்னைக்கு கடையில நான் யாரை பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, யாருன்ற மாதிரி இங்க சுகன்யா பார்க்க, அதுக்கு சுகன்யாட்ட உடனே பழனி சொல்றாங்க, உன்னுடைய முன்னாள் கணவர், அவரை தான் நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. இது கேட்டு இங்க சுகன்யா ஆடி போய் நிக்கிறாங்க. என்னது அவரையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அவரை தான் பார்த்தேன், அவர் தான் உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு, அவரும் ஒரு கஷ்டத்துல தான் பொழைப்ப ஓட்டிட்டு இருந்திருக்காரு, சூப்பர் மார்க்கெட்ல இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு, அவரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதை விட்டுட்டு அவரை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாத டார்ச்சர்லாம் கூட தான் எந்த மனுஷன் தான் பொறுத்துப்பான், உன் கூட எந்த மனுஷனால தான் வாழ்க்கை நடத்த முடியும் சொல்லு, எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப உயர்வா செலவு பண்ணணும், அதிகமா செலவு பண்ணி ஆடம்பரமா வாழணும், இந்த எண்ணம் தானே உனக்கு ஓடுது, அதை அவரால் சமாளிக்க முடியல, உன்னுடைய வாய்ப்பேச்சும் தாங்க முடியாம உன்னுடைய தொல்லையும் தாங்க முடியாம தான் அவரே உன்னை விரட்டி விட்டதா சொல்றாரு. ஆனா இப்பதானே தெரியுது எதுக்காக நீ அந்த வீட்ல இருந்து திரும்ப ஓடி வந்தன்னு. இப்போ இந்த வீட்ல இருந்து நீ திரும்பி ஓடணும்னு நினைக்கிறியா, இல்ல சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறியா? பணத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நல்லாவே தெரியுது. அந்த பணம் உனக்கு தினமும் கிடைக்கணும், ஆடம்பரமா வாழணும்ன்ற ஒரு எண்ணம் உனக்குள்ள இருக்குல்ல, ஆனா அது உனக்கு எப்போதுமே கிடைக்காது சோனியா. சொந்த உழைப்புல வரதான் என்னைக்குமே நிலைக்கும். சொந்தமா உழைச்சு சம்பாதிக்க நீயும் பாரு, நீயும் ஒரு பொண்ணு படிச்சிருக்க தானே, இந்த வீட்டுல இருக்க மத்தவங்க வேலைக்கு போற மாதிரி உன்னாலையும் போக முடியும்னா போ, சம்பாதி, அது மூலமா சந்தோஷமா இருக்க பாரு. அடுத்தவங்க உழைப்புல என்னைக்குமே இப்படி சந்தோஷத்தை தேடிட்டு இருக்கலான்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதுன்னு எங்க பழனி திட்டுறாங்க. பழனி திட்டுறதை கேட்டு எங்க அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க சுகன்யாவும். சுகன்யாவுக்கு அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியல. உன்னை பத்தின விஷயம் தெரிஞ்சு
தெரிஞ்சதும் அப்படியே அமைதியாயிட்டல. நீ எப்படிப்பட்டவனு இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே இந்த வீட்ல நீ இப்படி இருந்தாலே போதும். ஏன்னா நீ போய் வாழ்ந்த இடமும் எவ்வளவு ஒரு கஷ்டமான இடம்ன்றத அவர் தெளிவாவே சொன்னாரு. அப்படி இருக்கப்போ அதை விட கொஞ்சம் பெட்டரான இடத்துல தான் இப்போ நீ வாழ்ந்துட்டு இருக்க. அதை முதல்ல கொஞ்சம் யோசிச்சு பாரு. சொல்லப்போனா அந்த அந்த நீ வாழ்ந்த வீட்டை விட இந்த வாழ்ந்த இடம் உனக்கு நல்லா தான் இருக்கு. ஆனாலும் உனக்கு இதை விட அதிகமாக தான் கேட்குது. அதனால தான் திரும்ப 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 ஏதாவது ஒரு பிரச்சனையை எனக்கு கொடுத்துட்டே இருக்கேன். இனிமே எனக்கு ஏதாவது ஒரு தலைவலியை கொடுக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சோனியா அப்படின்னு சொல்லி இங்க திட்டிட்டு போக சோனியா ஆடி போய் நிக்கிறாங்க. வெளியில போற பழனி அப்பாடா தன் மனசுல இந்த பாரம் எல்லாமே குறைஞ்ச மாதிரி பேரு மூச்சு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. என்ன இது ஒரே உள்ள சத்தமா இருந்ததுன்னு சொல்லி அப்பதான் இங்க கோமதி வந்து பார்த்தா இங்க சோனியா அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. என்னடி கன்னத்துல அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்தா தச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்ல தச்சு அப்படிங்கிறாங்க. என்ன இது ஏதோ காய் மாதிரி இருக்குன்னு சொல்ல இங்க அந்த பழனி அடிச்சுட்டு போனதுக்கான வடுதான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாச்சி. சரி சரி நான் மேல மாடியில துணி காய போட்டேன் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி வேகமா ஓடுறாங்க. இங்க பழனி சொன்ன அத்தனை விஷயமும் இங்க சுகன்யாவுக்கு ஓடிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப தன்னுடைய முதல் கணவரை பார்த்ததையும் பேசினதையும் பத்தி பேசிட்டே இருக்காரு. அப்போ அவருக்கு எனக்கும் நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அந்த ஆளு சொல்லியிருப்பாரா அப்படின்னு இருக்கிற நேரத்துல தான் சுகன்யாவுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா அவருடைய முதல் ஹஸ்பண்ட் தான். என்ன சுகன்யா மறந்துட்டியா? நான் தான் அப்படின்னு சொல்லும்போது இங்க சுகன்யாவுக்கு ஒரே பதட்டமா போயிடுது. நீ என்னையும் விட்டுட்டு குழந்தையும் விட்டுட்டு இப்படி எதுவுமே தெரியாத போல இன்னொரு கல்யாணத்தை பண்ணி சொகுசு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சிட்டு போனேன். ஆனா இன்னைக்கு உன் புருஷன் என் கண்ணில் பட்டான். அவன்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஆனா இன்னும் ஒன்னே ஒன்றை மட்டும் சொல்லலை. நீ உன் குழந்தையோட என்னை விட்டுட்டு போனதை மட்டும் சொல்லலை. திரும்பவும் இந்த கடைக்கு வந்தாலும் இல்லை அவரை தேடி வந்து பார்க்கணும்னு நினைச்சாலும் நான் சொல்லத்தான் செய்வேன். ஆமா நீ சொகுசான இடத்துல தான் வாழ்றதா கேள்விப்பட்டேன். அப்போ எனக்கு தேவையான பணத்தை நீ அனுப்பி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க இதை கேட்ட சோனியாவுக்கு இன்னும் பேரதிர்ச்சியா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரியான ஒரு குடும்பம் இது கிடையாது. நானே 5க்கும் 10க்கும் திண்டாடிட்டு இருக்கேன்னு சொல்ல 5க்கும் 10க்கும் திண்டாடுறதுக்காக என்னைய விட்டுட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த சுகன்யாவுக்கு பேச்சு மூச்சே இல்லை. என்னதான் இருந்தாலும் என் கூட வாழ்ந்த வரைக்கும் நான் ராணிமார் தானே பார்த்துக்கிட்டேன். எந்த கஷ்டமும் இல்லாமன்னு சொல்லும்போது சுகன்யா அதை பத்தி யோசிக்கவும் செய்யறாங்க. இவன் சொன்னாலும் சொல்லலனாலும் அதுதான் உண்மை. ஆனா அதை விட ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இப்போ இங்க இந்த குடும்பத்துல வந்து சிக்கிக்கிட்டேனே அப்படின்னு நினைச்சு சுகன்யா வருத்தப்பட்டு நிற்கவும் செய்யறாங்க. இங்க பாரு சுகன்யா இப்ப கூட சொல்றேன் திரும்பி வந்தாலும் உன்னை ஏத்துக்க தயாரா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? நான் தான் நீ விட்டுட்டு போன கையோடையே இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேனே. என்ன ஒண்ணு இப்போ நம்ம குழந்தையும் என் கூட தான் இருக்கு. எங்க அவளும் சரியா உன் குழந்தைய கவனிச்சுக்க மாட்றா. நீ வேணா குழந்தைய மட்டுமாவது கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சூன்யாவுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. இங்க பார் நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் பொறுமையா இருப்பேன். திரும்ப திரும்ப என்னால பொறுத்து போயிட்டுலாம் இருக்க முடியாது. இங்க அவளுடைய கொடுமை தாங்காம இந்த குழந்தையும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன் குழந்தைய வந்து வாங்கிட்டு போ. இல்லைன்னா நான் பிரச்சனை பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்ல பிரச்சனை எதுவும் பண்ணிடாத. குழந்தைய நான் எங்க அம்மா வீட்டுல கொண்டு விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அது எப்படி? குழந்தைய உன்னை நம்பிதான் உன்னிட்ட நான் ஒப்படைக்க முடியும். உன் அம்மா அப்பா நம்பியெல்லாம் என்னால குழந்தைய ஒப்படைக்க முடியாது. உன்கிட்டையும் புருஷன்கிட்டையும் உண்மையை சொல்லி இந்த குழந்தைய நானே ஒப்படைக்கிறேன்னு சொல்லி கால் கட் பண்ண சுகன்யாவுக்கு இன்னும் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. பத்தாதுக்கு இந்த பழனி நம்ம நினைச்சதை விட அதிகமா கோபக்காரனாவும் கொஞ்சம் பொங்கியல இருக்கான். ஏற்கனவே வாழ்ந்தவனாவது கொஞ்சம் நம்ம பேச்சுக்கு அடங்கி போனான். ஆனா இப்ப இவன் நம்மளை எதிர்த்து பேசவும் ஆரம்பிச்சிட்டான். இதுல பத்தாத்துக்கு குழந்தை விஷயம் வேற தெரிஞ்சா என்ன ஆகுமோ தெரியலேன்னு சுகன்யா பதட்டப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. தான் செஞ்ச தப்பு நினைச்சு ஒரு பக்கம் இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பயந்தா அதிகமாகுது.